அடிக்கப்பட்டவர் ரத்தம் சிந்தினவர் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த பூமியில கடைசி நாட்கள் வந்து நிற்பார். பூமியிலே கடைசி நாட்களிலே வந்து நிற்பார். என் கண்கள் காணும் என்று யோபு என்ற பக்தர் சொல்லுகிறார். மீட்பர் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் நியாய தீர்ப்பு எழுதி வைத்திருக்கிறார். மனிதன் பிறக்கிறதோ பின்பு மரித்து நியாய தீர்ப்பு அடைவதோ ஒவ்வொரு மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் மனம் திரும்புங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். நேசிக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். மனித வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவதில்லை. அவன் மரித்த பிறகு அவன் மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கிறது. ஒன்று அழியாத நித்திய பரலோகம், ஒன்று அழியாத நித்திய நரகம். சகோதரியே, நாங்கள் பேசுகிறவர்கள் பைத்தியக்காரர்கள் அல்ல. நரகம் ஒன்று இருக்கிறது. சகோதரியே, நரகம் கொடூரமான இடம். இந்த பூமியில யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்களோ, சபை இடிக்கிறார்களோ, பரிசுத்த வேதாகமத்தை கிழிக்கிறார்களோ, இயேசுவை வேண்டாம் வெறுக்கிறார்களோ, ஊழியக்காரர்களை திட்டுறீங்களா, அடிக்கிறீங்களா, அக்கினி கந்தகம் கடலமானது, அக்கினி கந்தகம் கொடூரமானது காத்துக் கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையாக இருங்கள். மனம் திரும்புங்கள். இயேசு ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் தெய்வம் உயிரோடு கூட இருக்கிறவர். எங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். மனம் திரும்புங்கள். இந்த பூமியில பாவம் செய்கிறவர்கள், கொடூரமான பாவம் செய்கிறவர்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள், விக்கிரக ஆராதனை வணங்குகிறவர்கள், மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இந்த பாவத்தை மன்னிக்கிறார். தேவன் எந்த கையினால செய்கிறதுல, எந்த சிலையில இல்லை, எந்த சிலையும் கிடையாது. தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர். எங்கள் தேவன் ஆவியா இருக்கிறவர். மீண்டும் வரப்போகிறார். சத்தியமுள்ள தேவன் வரப்போகிறார். சகோதரனே, பரலோகத்துக்கு வர வேண்டும். மீண்டும் நீங்கள் வர வேண்டும். நீங்கள் நித்திய ராஜ்யத்துக்கு வர வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென்.